அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் ஊசலாட்டங்களும் அதை விட்டு தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். அதுல இரவு நேரத்துல அதே போல காலை நேரத்துல ஷைத்தான் செய்யக்கூடிய தீங்குதல்கள் என்ன, அதை விட்டு நம்ம தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம வீடியோ போய் பார்த்துவாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னால், மாலை நேரத்தில் ஷைத்தான் செய்யக்கூடிய தீங்குதல்கள் என்ன, எந்த நேரத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்பக்கூடாது, அசருக்கு பிறகு தூங்கினா என்ன நடக்கும், தற்காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன துஆக்களை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க என்பதை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. சார், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பல பெண்களுக்கு நம்ம மார்க்கத்தை கற்று நாமளும் ஒரு ஆலிமாவாக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் கனவும் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த வயசுல நாம இப்படி படிக்கிறது, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நம்ம இப்படி மദ്രസാக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது போன்ற காரணங்களால இந்த ஆசை கனவு பல பேருக்கு ஒரு கனவாகவே போயிருக்கும். ஆனா இந்த தடைகள் எல்லாம் உடைக்கின்ற விதத்துல இலங்கையில் உள்ள லாய்கா நிறுவனம் ஊடாக அனைத்து வயது பெண்களுக்கும் ஆன்லைன் மூலமாகவே மദ്രസா நடத்தி வர்றாங்க. இதுல ஆலிமா கோர்ஸும் நடைபெறுகிறது. தஃப்சீர், சீரா, லுகத் போன்ற பல முக்கியமான பாடங்களையும் நீங்க வீட்டில இருந்தே இப்ப ஆன்லைன் மூலமாகவே கற்றுக்கொள்ளலாம். இது ஆன்லைன் மூலமா நடக்கிறதுனால நீங்க படித்த பிறகு உங்களுக்கு வீட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல நீங்க இதை படித்து முடித்த பிறகு உங்களுக்கு RFID NFC தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு சர்டிபிகேட்டும் வழங்குறாங்க. அதாவது உங்க போன் மூலமாக நீங்க எந்த நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு டச் மூலமாக உங்களுடைய தகுதியை ஈஸியாவே உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. நிச்சயமா இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி. உங்களுக்கும் ஒரு ஆலிமாவாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குதுன்னு சொன்னால் இந்த திரையில உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவர்களிடத்துல மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாலை நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்தி பொழுதை அடைகின்ற நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடாதீங்க. அதற்கான காரணத்தையும் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஷைத்தான் அதிகமாக பரவுகின்ற நேரம், வேகமாக பரவுகின்ற நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால அது ஏன் எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுனால நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்ப எதிலோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற காரணத்தினால அந்த அந்தி பொழுது அடைகின்ற நேரத்தில் பிள்ளைகளை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூடாது என்பதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல அது இருட்டாயினதுக்கு பிறகு, ஃபுல்லாவே இருட்டாயினதுக்கு பிறகு வெளியே அனுப்பினதுக்கு பரவாயில்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அதே போல முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஷைத்தானுக்கு உடல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பும் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பவர்கள் என்ன, ஷைத்தானுக்கு என்ன செய்யலாம், மனிதனிடத்துல என்ன ஆதிக்கம் இருக்குது என்பதை நம்ம ஏற்கனவே வீடியோக்களை பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்க. அப்ப ஷைத்தானுடைய ஆற்றல் நம்மளை எப்படியாவது வழி தவற வைக்கிறது தான். அப்ப அதனால எந்த ஒரு உடல் ரீதியான பாதிப்பும் வராது. ஆனா ஏதாவது மன ரீதியான பாதிப்புகள் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பயத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் அந்த நேரம்ன்றது ஒரு மயக்கத்தை தரக்கூடிய நேரம். ஒரு விஷயத்தை எது உண்மை எது சரி எது இதுன்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நேரம். நமக்கு ஃபுல்லா வெளிச்சம் இருக்கணும், இல்லாட்டி ஃபுல்லா இருட்டி இருக்கணும். இது ரெண்டு இருக்கிற நேரத்துல நமக்கு ஒரு அமைதி இருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த நடு நேரம்ன்றது ஒரு மயக்கத்தை தரக்கூடிய ஒரு மயங்கிற விதத்துல நமக்கு ஒரு மண்ட குழப்பமான ஒரு நேரமா இருக்கும். வீட்டுல கூட ஒரு லைட் இருக்குதுங்களே, அந்த லைட் பத்தினா ஓகே, இல்லாட்டி லைட் ஆஃப் ஆகினாலும் நமக்கு ஓகே, நம்ம ஸ்டேபிளா இருந்துருவோம். ஆனா அந்த லைட் ஃபியூஸ் போற நேரத்துல நூந்து பத்தும். இப்படி நூந்து பத்துற நேரத்துல நமக்கு அது ஒரு எரிச்சலாவே இருக்கும். கண்ணுக்கு உண்மையை சொல்ல முடியாத ஒரு நேரம்ன்றதுனால ஏதாவது கண்டு பிள்ளைங்க பயப்படலாம். பயப்பட்டுட்டு அந்த பிள்ளைங்க அதே நினைச்சு கொண்டு வீட்டுல அழுந்து கொண்டு இருக்கலாம். இதன் மூலமாக பெரியவங்களை வலிக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பாவமும் எழுந்தப்படாது என்றதுனால சின்ன பிள்ளைங்களை வலிக்க எடுத்து எந்தவித தேவையும் இல்லை ஷைத்தானுக்கு. அப்ப இதன் மூலமாக பெற்றோர்களை வழி தவற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புள்ள அழுந்து கொண்டே இருக்கும். ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, நோய்க்கும் ஓதி பார்க்கணும், பேய்க்கும் ஓதி பார்க்கணும்வாங்க, அந்த அசுரத்தை போய் பாருங்கன்னுவாங்க, அந்த கட்டடியான போய் பாருங்கன்னுவாங்க. உடனே நாம என்ன செஞ்சிருவோம், நமக்கு ஏதாச்சுன்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருந்துருவோம். ஆனா பிள்ளைங்களுக்கு ஏதாச்சுன்னு சொன்னா சரி அவங்க சொல்றாங்க நம்ம செஞ்சுதான் பாப்போமே, தட்டு தாயத்து தகடுன்னு சொல்லி இதன் ஊடாக வழி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாலை பொழுதுல பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாது. இது முதலாவது விஷயம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன்னாம பஅதல் அஸர், யார் அஸருக்கு பின்னாடி தூங்கி ஃபஹ்துலிஸ அக்லு, அவருடைய மண்டை மூளை குழம்பி போயுதோ, ஃபலா யலூமன இல்லா நஃப்ஸஹு, அவரே குறை சொல்லிக் கொள்ளட்டும், யாரையுமே குறை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி முஸ்னத் அபீ யஅலால பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அஸருக்கு பிறகு தூங்கக்கூடாது. அஸருக்கு பிறகு தூங்கினா உங்களுக்கு மண்டை குழப்பம் உண்டாகும், பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அல்ல. ஹதீஸ் கலை இமாம்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல இட்டு கட்டப்பட்ட செய்தி, யாரோ ஒருத்தர் சொன்ன பொய்யான செய்தியை தவிர இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அல்ல. எந்த நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வருதோ அந்த நேரத்துல நீங்க தூங்கிடணும். ஏன்னா தூங்கலாட்டி நமக்கு அது ஒரு வேலையை நமக்கு ஒழுங்கா செய்ய முடியாது. டயர்டு இருக்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு வேலையிலையும் நமக்கு ஈடுபாடா இருக்க முடியாது. அப்ப எந்த நேரத்துல நமக்கு தூக்கம் வருதோ தூங்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும். இதுக்குன்னு சொல்லி சுபோக்கு எழும்பாம தூங்குறது இல்ல. சுபோக்கு நேரத்துல நம்ம எழுந்தோம், சுபோக்கு எனக்கு தூக்கமா இருக்குது நான் தூங்குறேன் இப்படின்னு சொல்லி இருக்காம சுபோ நேரத்தை நம்ம எழும்பணும். அசருக்கு போற தூங்கினா எனக்கு இரவுல தூக்கம் போகாது,
ஏன்னா லேட் ஆகிரும், இப்படி நம்ம நினைச்சோம்னு சொன்னா தூங்காம இருந்துடலாம். இந்த நேரத்துல நீங்க தூங்கக்கூடாது, இந்த சுபோக்கு போற தூங்கக்கூடாது, அசருக்கு போற தூங்கக்கூடாது இப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி இல்ல. நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அந்த நேரத்துல நமக்கு தூங்கிடலாம். அப்ப மாலை நேரத்துல ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்குதல்கள் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனைகளை மாலை பொழுதுல ஓதிக்கொள்ள வேண்டும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் குல் சூரா, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த 3 சூராயும் காலை நேரத்துல அதே போல மாலை நேரத்துல 3 முறை சொல்கின்றாரோ அது அவருக்கு அனைத்து விஷயங்களுக்கும் போதுமானது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதாவது பாதுகாக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். அப்ப இந்த 3 சூரா நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு சூரா. இந்த 3 சூராயும் அதே போல காலை நேரத்துல நம்ம ஓதணும், அதே போல மாலை நேரத்திலும் இந்த 3 சூறாயும் 3 முறை நாங்கள் ஓத வேண்டும். இப்படி ஓதுவதன் மூலமாக ஷைத்தானுக்கு தீங்கிழைக்க முடியாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் உறுதியுடனும் அவர் காலை நேரத்துல ஓதி மாலை நேரத்துக்குள்ள மரணிச்சிட்டாருண்டா, அதே போல இரவு நேரத்துல ஓதி காலை பொழுதை அடைவதற்கு முன்னாடி மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் கண்டிப்பா சொர்க்கவாசில ஒருத்தரா இருப்பாரு. அதாவது நம்ம உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரத்துல ஷைத்தான் தீங்கிழைக்க மாட்டான்ற அர்த்தம். ஏன்னா நம்ம உசுரை கைப்பற்ற நேரத்தில் தான் ஷைத்தான் அதிகமாகவே நம்மளை தீங்கிழைக்க பார்ப்பான். எப்படியாவது இவனை வழி தவறி இவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதற்கு ரொம்பவுமே முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரம் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் தான். ஷைத்தான் குழப்பி தற்கொலை செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடிய செய்தியெல்லாம் நமக்கு பல ஹதீஸ்களை கூட பார்க்க முடிகின்றது. நம்முடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் ரொம்பவுமே குழப்பறதுக்கு வருவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த துவாவை ஓதின நிலைமையில அவர் மரணிக்கிறார்னு சொன்னால் அவர் கண்டிப்பா சொர்க்கவாசியா இருப்பாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஹதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பி நிஅமதிக அலைய வ அபூஉ லக பி ذنبி ஃபஅஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு ذுனூப இல்லா அன்த சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையும் நாம் என்ன செய்யணும், உறுதியான நம்பிக்கையுடன் ஓதிக்கொள்ள வேண்டும். அதேபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காலை பொழுதை அடைகின்ற நேரத்தில் அஸ்பானா வாஸ்பல் முல்கு லில்லாஹின்னு சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை சொல்வார்களோ, அதே போல மாலை பொழுதை அடைகின்ற நேரத்திலும் ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அம்சனா வம்சல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலு கைர மா ஃபீ ஹாதிஹில் லைலதி வ கைர மா பஅதஹா ரப்பி அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதிஹில் லைலதி வ ஷர்ரி மா பஅதஹா ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ ஸுல் கிபர் ரப்பி அஊது பிக மின் அஸாபி ஃபின்னார் வ அஸாபில் ஃபில் கபர். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை பொழுதை அடைகின்ற நேரத்தில் ஓதுவார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகின்றது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இந்த துஆவை எல்லா படைப்பினர்களுடைய தீங்குல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பெற முடியும். சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் நேற்று ஒரு பயணத்துல இருந்தேன், நான் தூங்குறதுக்கு போன நேரத்துல ஒரு விஷஜந்தனை கடிச்சிட்டு அதனால எனக்கு தூக்கம் எல்லாம் போயிருச்சு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ மாலை பொழுதை அடையும் போது இந்த பிரார்த்தனை மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இந்த விஷஜந்து தீங்கு தந்திருக்காது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்னன்னு சொன்னால், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ்வுடைய நிறைவான வாக்குகளை கொண்டும் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கூறுகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை. அல்லாஹ் படைச்ச எல்லாத்துல இருந்தும் எல்லாம்னு சொன்னால் ஷைத்தானும் உள்ளடங்கிடுவான். அப்ப எல்லா விஷஜந்துகள், ஷைத்தான், மனிதர்களிருந்து வரக்கூடிய தீங்குதல்கள் இது எல்லாத்துல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை, சின்ன ஒரு பிரார்த்தனை தான் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த பிரார்த்தனை மாலை பொழுது நீங்க ஓதினீங்கன்னு சொன்னால் எல்லாத்தை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு பெற முடியும். எல்லாமே சின்ன சின்ன பிரார்த்தனைகளை தான். இந்த பிரார்த்தனைகளை நம்ம மனனம் செய்துவிட்டு இந்த மாலை பொழுதை அடைகின்ற இதை நம்ம ஓதினோம்னு சொன்னால் ஷைத்தானுடைய தீங்குதல் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப மாலை பொழுதுன்றது அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் துஆக்களை நாங்களும் மனநமிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனநமிட செய்து அவர்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்து இதனூடாக ஷைத்தானுடைய தீங்குதல் இருந்து நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். அதே போல நமக்கு நன்மையும் கிடைக்கும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இதே போல ஷைத்தான் செய்யக்கூடிய இன்னும் பல தீங்குதல்களும் அதை விட்டு நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க என்பதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.